ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்குரிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகமெங்கும் வசிக்கக்கூடிய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு அரசு மருத்துவர் மெடிக்கல் காலேஜ் மதுரை MBBS ஆர்த்தோ MS அந்த ஜாதகத்தை தான் விளக்க போகிறேன். அதற்கு முன்னால் திரையில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டீர்களானால் உங்களது ஜாதகத்தில் என்ன கேள்விகளாக இருந்தாலும் கிரக விளக்கத்தோடு தெளிவாக பொறுமையாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இப்போ இந்த ஜாதகத்தை விளக்குகிறேன் பாருங்க. இவர் அரசு மருத்துவர் MBBS MS ஆர்த்தோ அறுவை சிகிச்சை நிபுணர் மதுரை மெடிக்கல் காலேஜிலையும் பணியில் இருக்காரு. பிறந்த விவரங்கள் 1/1/1994 பகல் 10:31 மதுரையில் பிறந்தவருங்க. ஆயிலியம் நட்சத்திரம் 31 வயசாகுது. ஆயிலியம் 4ஆம் பாதம், கடகராசி, கும்ப லக்னம். சந்திரனுடைய ஒளி பௌர்ணமிக்கு அருகில் தேய்பிறை சதுர்த்தி பௌர்ணமி ஒளி இருக்குது. கடகத்திலையும் ஆட்சி பெற்றிருக்காரு. இப்போ இவர் மருத்துவராக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? மருத்துவத்துக்கு செவ்வாய் தான் முதன்மை கிரகம்னு சொல்லியிருக்கேன். செவ்வாய் சுபத்துவமாக, அதாவது வேறு சுபக்கிரகங்கள்ட்ட இருந்து ஒளி வாங்கி அது பிரகாசிக்கும் போது மருத்துவர் ஆக்கும். 2ஆம் இடம் 10ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளணும். இப்போ இங்கே ஜாதகத்தில் பாருங்கள், கும்ப லக்னம், லக்கணத்தில் சனி, குரு பார்வை அங்கே லக்கணத்துக்கு லக்கணாதிபதி கிடைக்குது. இவர் கும்ப லக்கணத்தின் குணம் இவருக்கு இல்லை. சேவை மனப்பான்மையாக இருப்பார். இதைத்தான் சொல்லும் பொழுது அவங்க ஒரு ஜாதகருடைய குணத்தை சொல்லும்போது அவர் சரின்னு சொல்கிறாங்க. அதில் தான் நமக்கு ஒரு திருப்தி ஏற்படுது. இப்போ மருத்துவ கிரக செவ்வாய் பாருங்க, பிடித்த நண்பர் சூரியன், சுக்கிரன். அதாவது செவ்வாய் பிடித்த நண்பர் சூரியனோட சேர்ந்திருக்காரு. சுக்கிரனோட லக்கணத்துக்கு யோகாதிபதி சுக்கிரனோட சேர்ந்திருக்காரு. லக்கணத்துக்கு யோகாதிபதி புதனோட சேர்ந்திருக்காரு. இங்கே செவ்வாய் புதன் ஆகாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது, அது வேறு விஷயங்கள். அப்போ செவ்வாய் சுக்கிரன் புதன் ஒளிக்கிரகங்களோட சூரியனோட சேர்ந்து 11ல் இருக்காருங்க. லாபம், அதுதான் சிறப்பு. அப்போ லாபத்தில் இருக்கும் பொழுது லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. ராசிக்கு 2 செவ்வாயின் 8ஆம் பார்வை தழுவுது. அப்புறம் என்ன வந்துடுதா? ஆக செவ்வாய் வெளிச்சமாக இருக்காரா? 11ஆம் இடத்துல இருக்காருங்க. 10ல் ராகு இருக்கிறது இந்த பலன்களை அதிகரிக்கும். 10ல் ராகு இருக்கிறது செவ்வாய் வீட்டில் ஆகாது தான். ஆனால் நிழற்கிரகங்கள் அந்த இருக்கக்கூடிய தன்னை சேர்ந்த கிரகங்களுடைய பலன்களை செய்யுங்கிற அமைப்புப்படி இங்கே ராகு பலனை அதிகரிக்கத்தான் செய்யும். 9ல் குரு வருவது பாக்கியம் இல்லையா? குரு பார்வை பாருங்க, லக்கணத்துக்கு விழுது, 3ஆம் இடத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு விழுது. இப்படி அமைப்புங்க. அப்போ செவ்வாய் அதிக சுபத்துவமாக இருக்காரு. குரு பகவானுடைய வீட்டில் இருந்து சந்திர அதியோகம் விழுது பாருங்க. அப்போ சந்திரனுடைய ஒளியும் இங்கே விழுகிறதுனால, ஏற்கனவே சுக்கிரன் புதன் அமைப்பு இருக்கிறதுனால செவ்வாய் அதிசுபத்துவமாக இருக்கிறதுனால உறுதியாக அவர் மருத்துவர்னு சொல்லலாம். மருத்துவ தொழில் லாபம் அப்போ பாரு. லக்னாதிபதி எவ்வளவா இருக்காருல்ல, தசாபுத்தி சரியாக வரணும்ல, முக்கியமான அமைப்பு. அம்சத்தையும் பார்த்துக்கோங்க. புதன் செவ்வாய் சேர்ந்திருக்கு அம்சத்தில். இங்கே சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசை, அடுத்தடுத்து யோகமான தசை தான் வருது. இப்போ அவயோக, அதாவது லக்கணத்துக்கு அவயோக கிரகங்கள் நன்மை செய்கிற அமைப்புக்கு இந்த ஜாதகம் உதாரணம்ங்க. கும்ப லக்கணத்துக்கு ஆகாத சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசை எல்லாமே. செவ்வாய் கூட 10ஆம் அதிபதி, செவ்வாய் தசை கூட 10ஆம் அதிபதி தொழில் தான் கொடுக்கணுங்கிறாலும் இந்த தசாபுத்திகள் குருவோட லக்கணம் அன்னைக்கு வர்ற தசாபுத்திகள். ஆனாலும் இது சிறப்பாக இருக்கும். இது ஒரு விதிவிலக்கு. ஆக இது சிறப்பான ஜாதகம். ஆர்வலர்கள், தொழில்முறை ஜோதிடர்கள், ஜோதிட பயனாளிகள், பொதுமக்கள் அனைவரும் நல்லா பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்துட்டு அப்படியே லைக் பண்ணுறது பிரயோஜனம் இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணினா அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள் வரும். ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் உங்களுக்குள்ள சந்தேகம் அதில் ஒளிஞ்சிருக்கும். நீங்களும் அதை பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள், ஜாதகம் பார்க்கணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு மறுபடியும் சொல்கிறேன், வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளுங்க, தெளிவாக கேட்டுக்கொள்ளலாம். நாளை ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.